பாராலிம்பிக்கில் சாதித்த தமிழ்நாட்டு வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மேலதிக விவரம் என்ன? தமிழ்நாடு அரசானது சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு தொடர்ந்து ஊக்கத்தொகையானது வழங்கி வருகிறது. நேற்றைய தினம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெற்ற அந்த குகேஷ், வைசாலி, பிரக்யானந்தா அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊக்கத்தொகையை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது போன்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு தங்களுடைய ஊக்கத்தொகை வங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதன்படி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்ற துளசிமதி, நித்யஸ்ரீ, மணிஷா ஆகியோருக்கும் விளையாட்டு வீரரான தங்கவேலு மாரியப்பன் ஆகியோருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்றைய தினம் அந்த தமிழ்நாடு அரசின் வங்கியில் உரிய ஊக்கத்தொகையை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதன்படி வெள்ளி பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 2 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையானது இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய கையால் அந்த விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் வழங்கியுள்ளார். அதே போன்று வெண்கல பதக்கம் வென்றவர்களுக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையானது தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் மொத்தம் 5 கோடி ரூபாய், அதாவது ஊக்கத்தொகையாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட அந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு வழங்கினார். மேலும் அவர்களது பெற்ற பதக்கங்களை வாங்கி அதை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் கழுத்தில் அந்த பதக்கத்தை அணிவித்து அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கண்ணன், தொடர்ச்சியாக வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் காசோலைகளையும் வழங்கிட்டு வரதை பார்க்க முடியுது. அடுத்ததாக இன்றைய தினம் சந்திப்பு ஏதேனும் இருக்கா விளையாட்டு வீராங்கனைகளை? நிச்சயமாக தமிழ்நாடு அரசானது இந்த விளையாட்டு வீரர்களை பொறுத்தவரைகள் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. மேலும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அவர்கள் அந்த விளையாட்டு வசதிகளை பெறுவதற்காக அவர்களுடைய நிதி உதவி, ஊக்கத்தொகை உள்ளிட்டவைகளையும் அவர்களுக்கு தேவையான எந்தவித காலதாமதமும் இல்லாமல் உடனடியாக வழங்கி வருகிறது. இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் வந்தவுடனே முதலமைச்சரிடம் அவர்களை சென்று வழங்குவதற்கான நாள் குறிக்கப்பட்டது. ஆனால் அப்போது தினம் முதலமைச்சர் ஒரு நாள் அது வழங்க முடியாத நேரத்தில் இன்றைய தினம் அவர்களுக்கு ஊக்கத்தொகையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது வழங்கியுள்ளார். இதே போன்று நேற்றைய தினம் அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான ஊக்கத்தொகையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அதன்படி பார்த்தோம் என்றால் தொடர்ந்து தமிழ்நாடு அரசானது அந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இதன் மூலம் தெரிய வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.